அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. அந்த முறையை நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சுலபமான முறை. எல்லாம் ரெடியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா குழம்பு ஏற்றி இறக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இங்கே நான் தூளெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு தூள், மல்லித்தூள், வடகம், மஞ்சள் தூள். என் வீட்டில் முளைஞ்ச மஞ்சளை எடுத்து அரைச்சது, அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் மஞ்சள் நல்லது. இது வெறும் மிளகாத்தூள். ஓகேங்களா? இந்த மீன் குழம்ப நல்ல எண்ணெயில் வச்சா ரொம்ப நல்லது. அதுக்காக உங்களுக்கு நல்லெண்ணெய், எங்கள் ஊரில் கிடைக்கிற நல்லெண்ணெய் இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த எண்ணெயை போட்டு தான் செய்வேன். ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் சாதாரண எண்ணெயும் கலந்து ஊற்றி செய்வேன். உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு நெல்லிக்காய் சைஸு எலுமிச்சை பழத்தை கட்டியாக கரைச்சி, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ அதனால் நான் சின்ன வெங்காயத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். விலை அதிகமாக இருந்தாலும் நமக்கு நல்ல சுவை வேணும்னாக்கா இந்த மாதிரி வெங்காயத்தில் போட்டிங்கன்னா குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மற்ற தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன், தக்காளி. ஓகேங்களா? அடுத்தது பூண்டு நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா பூண்டு உடம்புக்கும் நல்லது, நல்ல சுவை கொடுக்கும், நல்லாயிருக்கும். அப்போ அதனால் நான் ஒரு 8 பல்லுக்கிட்ட நான் நசுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டை நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம், நசுக்கி போட்டால் அது ஒரு சுவையாக இருக்கும். அப்போ அதனால் நான் நசுக்கி வச்சுருக்கிறேன். இனிமேல் நம்ம குழம்ப எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இப்போது அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா? புளி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. சில பேருக்கு புளி ரொம்ப பிடிக்கும், அப்போது நிறையா போடுவாங்க. எனக்கு ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியில் இப்போது நம்ம உங்ககிட்ட காட்டணும் இல்லைங்களா, அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு நசுக்கினது எல்லாத்தையும் போட்டு இப்படி கையால் நல்லா பிசைஞ்சிடுங்க. இதுக்கு முன்னாடி கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கையில் மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா அந்த மோதிரத்தெல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள், நான் கட்டிட்டேன். அந்த மோதிரம்லாம் எப்போதும் சுத்தமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அதனால் தயவு செஞ்சு அந்த மோதிரத்தை கட்டிட்டு இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பழமெல்லாம் நல்லா பிசைஞ்சு ஒன்றுக்கு ஒன்று உறவு செய்யணும். அப்படி நல்லா ரொம்ப சுலபமான விஷயம்தான். நமக்கு சமையலில் ஆர்வம் இருந்ததுனாக்கா எதுவுமே கஷ்டமாக தெரியாது. எதையும் நம்ம விரும்பி செய்யணும். எப்படி நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ அப்படி விரும்பி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டுன்னு அது நேரம் எடுத்து அழகாக செய்யணும். அப்போ தான் நீங்கள் ஆசையோடு செய்யும்பொழுது தான் அந்த சமையலோட முடிவு, அந்த ரிசல்ட்டுங்கிறது அவ்வளோ சுவையாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும். இந்த மீன் குழம்பெல்லாம் முதல் நாளைக்கு சாப்பிட்றத விட நல்லா 2 நாள் வெளியிலே வச்சுருந்துட்டு சாப்பிட்டிங்கனாக்கா அவ்வளவு நல்லாயிருக்கும். அன்னைக்கே சாப்பிட்றத விட 2 நாள் அன்றைக்கும் சாப்பிடலாம், 2 நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போது இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது கூட எடுத்து வச்ச தூளெல்லாம் கலந்துக்கிறோம். எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தூள் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இது கலந்த தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள். ஓகேங்களா? வடகம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன். ஓகே. இப்போ இந்த தூளெல்லாம் போட்டு நம்ம கலக்க போகிறோம். நான் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தூளையும் போட்டு மறுபடியும் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போ உப்பு குறைஞ்சதுன்னா பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும்னு கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு சுத்தப்படுத்தி அவரைக்கிட்ட காட்டுவோம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். ஓகேங்களா?
நல்லா தண்ணியில் போட்டுடணும் கத்திரிக்காய் வெட்டினீங்கன்னா, இல்லைன்னா அது கலர் மாறிடும். இதை வந்து கொதித்து பின்னாடி போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் கடைசியாக போட்டுக்கலாம். இருந்தாலும் தேவையானவைகளை முன்னமே செஞ்சு வச்சுக்கணும். இதுக்கிடையில் நான் மீனையும் கழுவிட்டேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வானல் குழம்பு ஏற்றுறதுக்கு, வானலில் குழம்பு ஏற்றுனீங்கனாக்கா நல்லா அகலமாகறனால நல்லா தாராளமாக மீனை போட முடியும். நல்லா சீக்கிரம் கொதிச்சிடும், சீக்கிரம் சுண்டிடும். ஓகேங்களா? அதுக்காக ஒரு வானலை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் ரெடியாக சுத்தமாக கழுவி தலை தனியாக வால் தனியாக வெட்டி வச்சுருக்கிறேன். தலையெல்லாம் குழம்புக்கு போட்டுக்கலாம். வாழை வந்து நம்ம எண்ணெய் போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மீனை சுத்தமாக கழுவி மஞ்சாத்தூள், உப்பு கலந்த தூள், பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட அது பேர் என்னங்க, எலுமிச்சை பழம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஒரு பாதி எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சுவை கொடுக்கும். மீன் கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் அந்த ஜூஸில் வெந்துடும். ஓகேங்களா? அதுக்கு தான். இப்போ மீனும் ரெடியாக இருக்கிறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போது அடுப்பில் ஏற்ற வேண்டியது தான். ஓகே, இப்போது அடுப்பு கொளுத்தியாச்சு. சில பேர் சொல்லுவாங்க அதையும் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும்னு சொல்லலைன்னுட்டு. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போது மேலே வானலை வச்சாச்சு. அதில் நான் நல்லெண்ணெயும் கொஞ்சம் சூரியகாந்தி எண்ணெய் கலந்து விட்ருக்கேன். ஏன்னா இந்த நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த சுவை நல்லா இருந்தாலும் எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறனால இப்படி நான் கொஞ்சம் சூரியகாந்தி எண்ணெயை கலந்து ஊற்றி எண்ணெயை காய விட்டுருக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம வடவத்தை போடுவோம். ஓகேங்களா? வடவை போட்டதும் நன்றாக பொரியட்டும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கரண்டியோ இல்லை மரத்தாலான கரண்டியோ வச்சு கிண்டுங்க. இல்லைன்னா அது ஒரு சத்தம் கேட்கும். இது மாதிரி பண்ணும்போது ஒரு சமையல்ன்றது ஒரு கலை, அதை அழகாக பண்ணணும். இப்போது பொரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த கரண்டி நான் ஏற்கனவே கழுவிட்டேன். கரண்டி கழுவி நல்லா தொடச்சிடுங்க. ஏன்னாக்கா இப்போது பொரிஞ்சிடுச்சு. அதனால் இந்த கரைச்சி வச்ச குழம்ப அதில் ஊற்றணும். ஒரு கிளறுமா நல்லா கரையட்டுமா? எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ இதை அப்படியே இந்த தூள் வாசனை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். இந்த வாசனையெல்லாம் போடுறதுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடணும். ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கணும். இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இதுக்கு முன்னாடி கரண்டியை பற்றி சொன்னேன். கரண்டி எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் முதல்ல அது ஒரு அலசிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு வதக்குறதுனால கரண்டியை நல்லா தொடச்சிருங்க மறக்காமல். இது தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கரண்டியை துடைக்காமல் நீங்கள் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் மேலே தெளிக்கும், சிக்காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எது செஞ்சாலும் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சீயை கூட்டி வைப்போம். நம்ம குழம்ப ஊற்றியாச்சு. சீயை கூட்டி வச்சு கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பின்னாடி என்னுடைய குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. என்னுடைய குழம்பு மிக நன்றாக கொதிச்சிருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காயை போட்டுக்குவோம். ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும், மீன் சீக்கிரம் வெந்துடும். அப்போ அதனால் முதல்ல கத்திரிக்காயை போட்டுக்குவோம். ஓகேங்களா? இந்த 10 நிமிஷம் நான் போய் கொஞ்சம் ஒரு இடத்த வீட்டில் ஒரு ரூமை தொடச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு பெண்கள்ன்றவங்க அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கும். அப்போது நீங்கள் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு இடையில் ஏதாவது வேலை இருந்ததுன்னா ஜாமான்லாம் கழுவுனோம்னா அதை கழுவி போட்டுருங்க. இல்லை துடைக்கிற வேலை, துணி மடிக்கிற வேலை, காய வைக்கிற வேலை, இப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை இடையில செஞ்சுருங்க. இப்போது இந்த 10 நிமிஷத்தில் அந்த குழம்பு கொதிக்கும்போது அப்படி ஒரு வாசனை வீடு ஃபுல்லாக அடிச்சுது கமகமன்னு. அது நான் அனுபவித்து எப்படா முடியும், எப்படா சாப்பிடுவோன்னு எனக்கு ஒரு அந்த ஆர்வம் இருந்தது. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்க தான் முடியும், அனுபவிக்க முடியாது அந்த குழம்போட வாசனையை. அதை நீங்கள் அனுபவிக்கணும்னா இந்த மெத்தடில் உங்களுக்கு புளி எந்த அளவுக்கு உங்கள் குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தூளும் உங்கள் குழம்புக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் எல்லாம் ஒரு சின்ன காப்பி கரண்டி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கரண்டியில் போட்டேன்.
அது மாதிரி உங்கள் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கூட்டவும் செய்யலாம், குறைச்சிக்கவும் செய்யலாம். இப்போது இந்த கத்திரிக்காய் வேகட்டும். ஓகேங்களா? கத்திரிக்காய் வேகட்டும். குழம்பு மூடி போட்டு தான் கொதிக்க வச்சா, இப்போ கத்திரிக்காயையும் நம்ம போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும். வேக விடும். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போடலாம். ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் பார்க்கலாம். இது மாதிரி 2-3 அடுப்பு இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இன்னொரு பக்கம் வானலை வச்சு நம்ம மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு 2-3 அடுப்பு இருக்கிறனால இன்னொரு அடுப்பும் தீ கொஞ்சம் நல்லா பரவலாக இருக்கும். அப்போ அதில் நல்லா வானலை சுத்தமாக கழுவி காய வச்சு இப்போது நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம், ரொம்பவும் ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டோன்னிட்டு அதுக்கப்புறம் இந்த வாலெல்லாம் சாந்தெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வால் மீனெல்லாம் மட்டும் நம்ம வறுத்துக்குவோம். தலை துண்டெல்லாம் வந்து நம்ம குழம்புக்கு போட்டுக்குவோம், வால் துண்டெல்லாம் நம்ம வறுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போது எண்ணெய் காய்ஞ்சி போச்சு, மீனை போடுவோமா? மீனை போடும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. ஓகே, எண்ணெய் கையில் அடிச்சிட போது, எண்ணெய் ஏற்கனவே காஞ்சிருக்குது, அதனால் கையாலேயே எடுத்து போடுங்க. உங்கள் கை சுத்தமாக இருந்ததுன்னா. கை சுத்தம் இல்லைனாக்கா நீங்கள் கரண்டியால் கூட எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி பண்ணுங்கள். என் கை சுத்தம், கையை கழுவிட்டு வந்தேன், அப்போ அதனால் நான் கையால் போடுறேன். பஸ் ஏன்னாக்கா அது கமெண்டில் போடுவாங்க, அப்புறம் நீங்கள் ஒரு கை உரை போட்டுங்கன்னு போட்டலாம், இல்லை கரண்டியால் எடுத்து போட்டிருக்கலான்னு. அதுக்காக நான் முன்னாடியே இதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போது மீனெல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. அப்போது என்கிட்ட ஸ்டாண்டு இருக்குது. ஸ்டாண்டை வச்சு எடுக்கிறத விட நான் இப்படி கிட்ட எடுக்கும்போது தான் எனக்கு ஒரு திருப்தி. அப்போ அதனால் கையில் வச்சு எடுக்கிறேன். சில சமயங்களில் ஆடும், இருந்தாலும் நமக்கு கருத்து மட்டும்தான் முக்கியம். அதை மட்டும் பாருங்கோ. ஓகேங்களா? இல்லை கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ மீன் வேறுபடட்டும். இந்த பக்கம் கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் நான் என்னுடைய தொட்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஜாமாவும் இருக்காது. எல்லா ஜாமாவையும் நான் விளக்கிட்டேன். ஏன்னா இடப்பட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. நேரம் வந்து ரொம்ப ஓடிட்டுருக்கு, காலம் ரொம்ப சீக்கிரமாக ஓடிட்டுருக்கு. அப்போ அதனால் நம்ம நேரத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும். அப்போ அதனால் எல்லா ஜாமானும் விளக்கியாச்சு, எடுத்து அடிக்காச்சு. ஓகேங்களா? இப்போது கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கோம். அப்படி கத்திரிக்காய் வெந்துடுச்சான்னு பார்த்துருவோம். குழம்பு நல்லா தலைன்னு கொதிக்கிறாரு. வாசம்னா வாசம். இந்த பாக்கியராஜ் படத்தில் இந்த வாசம் பொடின்னு உங்களுக்கு நான் வாசம் பொடின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் உண்மையாகவே இதை சாப்பிட்ணும், சுவைக்கணும், இந்த நான் அனுபவித்த அந்த வாசனையை நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம தலையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நம்ம தலை கிடையாது, மீன் தலையெல்லாம் எடுத்து போட்டுருவோம். வரமாட்டுறாங்களே அவங்க, அப்படி தூக்கி போட்டாக்க குழம்பு மேலே கொதிக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக போடுங்க. உங்களுக்கு இன்னும் குழம்பு வந்து தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே நிறுத்திக்கலாம். எனக்கு நல்லா தலைன்னு கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் வந்து ஊற்றினோம்னா முன்னாடியே ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இப்போ மீனை போட்ட பின்னாடி நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றுனீங்கனாக்கா மீன் வந்து உடஞ்சிடும், மீனாக போயிடும். இப்போ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எது சேர்க்குறதாலாம் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு போச்சு, கட்டி ஆயிடுச்சு. இப்போ போய் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? இந்த பூண்டெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் எடுத்து குழம்புல போட்டுக்குவோம், நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ மறுபடியும் இந்த மீனெல்லாம் போட்டாச்சு. மீன் வேக ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கறிப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சுனாக்கா அதை போட்டு எடுத்துங்கோ. குழம்பு அவ்வளோ சுவையாக நல்லாயிருக்கும். என்கிட்ட கறிப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. அதெல்லாம் உடம்புக்கும் நல்லது, ஒரு வாசனை கொடுக்கும். இப்போது இதை அப்படியே மூடி மறுபடியும் வேக விடுவோம் ஒரு 10 நிமிஷம். ஓகேங்களா?
இப்போ சிறுத்தீயில் வச்சுக்கிட்டா போதும், ஏன்னா மீன் போட்டிருக்குறோம், மீன் உடையக்கூடாது. அதனால் சிறுத்தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம், மீன் சீக்கிரம் வந்துடும். இந்த பக்கம் வறுத்த மீன் அப்படியே வறுப்பட்டுருக்குறாங்க. இந்த மீனோட வாழ்க்கையே ரொம்ப கவலைக்கிடமான வாழ்க்கை தான். ஏன்னா அவங்க தண்ணியில் நீந்திட்டு இருந்தாங்க, அவங்கள நம்ம கொண்டு வந்து இப்போ எண்ணெயில் நீந்த விட்டுன்னு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அப்படியே இந்த பக்கம் பொரிஞ்சிடுச்சுனாக்கா ஒரு 10 நிமிஷம், இந்த பக்கம் பொரிஞ்சிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் பொரிச்சு இறக்கிட வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியல, சவுண்டு கேட்குற மாதிரி வச்சுருந்தேன், அந்த பொரியிற சவுண்டெல்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும்னு அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்னுடைய மீன் குழம்பு அருமையாக சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டாங்க. மீனெல்லாம் வெந்துட்டாங்க, உடையலை, அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது குழம்பு, கட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறணுமே, அதுதான் நம்ம குழம்பு. இதை சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சு போச்சு, அடுப்பை நிறுத்திட வேண்டியது தான். அடுப்பை நிறுத்திடுவோம். ஓகே, இனிமேல் நம்ம போட்டு சாப்பிட வேண்டியது தான். உங்கள்கிட்ட கறிப்பில் கொத்தமல்லி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மேலே கிள்ளி போட்டுக்கோங்க, இன்னும் சுவையாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மீன் அந்த பக்கம் அவங்களும் பொரிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் வானல் எடுத்து போடுங்க, அதுக்கே வந்து நடுவில் கொஞ்சம் எனக்கு ஒட்டிக்கிச்சு. மீனும் வெந்துட்டாங்க. வறுத்த மீன், சாதம், மீன் குழம்பு. இது பேர் சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் யாரோ ஒருத்தவங்க அங்கே வாழோட போட்டுக்கிறாங்க பாருன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு அதில் கேட்குது. எங்கள் ஊரில் இப்படி தான் வெட்டி தருவாங்க. நானும் அந்த வாழை எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் வீட்டுக்காரர் அந்த அந்த பகுதி மொரன்னு இருக்கும், அது விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி அந்த எங்கள் வீட்டுக்கார் கையால் சாப்பிட மாட்டார், முள்கரண்டியால் சாப்பிடுவார். அப்போ அந்த வாழை பிடிச்சிக்கிட்டு அவருக்கு அந்த கத்தியை வச்சு நடுவில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அப்போ அவர் இப்படி தான் விரும்புவார். அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். இதை வந்து குத்தமாக கண்டுபிடிக்காதீங்க, வாழை நறுக்கலாம் அந்த அம்மான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணாக்கா உங்கள் இஷ்டப்படி உங்கள் இஷ்டப்படி அந்த வாழை நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம். மீனும் வறுந்து போச்சு. இப்போது நம்ம தட்டில் உங்களுக்கு போட்டு மீன் குழம்போட மீன் வறுத்ததையும் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது உங்களுக்காக சாதம் போட்டு கத்திரிக்காய் குழம்பு, மீன் வறுத்த மீன் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி என்னுடைய சமையலை உட்காந்து பார்த்து உங்களுக்காக சாப்பாடு கொடுக்காம நான் வீடியோவை முடிக்கக்கூடாது இல்லைங்களா. அதனால தான் இப்போது சாப்பாடையும் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சாப்பிட்டு பார்க்குறேன், நீங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து மகிழுங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போது மறுபடியும் இன்னும் ஒரு அழகான சமையலோடு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய். இப்போது சாதம் போட்டு உங்களுக்கு மீன் குழம்பு கத்திரிக்காயோட மீன் வறுத்ததும் வச்சுருக்கிறேன். நான் செஞ்சு நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, உங்களுக்கும் கொடுக்கணும். இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி நான் செய்கிற சமையலை பொறுமையாக இருந்து பார்த்தீங்க இல்லைங்களா. அப்போ அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு எப்போதுமே அடுத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் அது நம்ம உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வயிற்று வலிக்கணும். அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்றேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு அழகான சமையல் குறிப்போடு, அதாவது பாரம்பரிய சமையலோட எப்படி செய்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு. பாய் பாய் முகனா.